ஹாய் மார்னிங். இன்னைக்கு செப்டம்பர் 17 மார்க்கெட் பயங்கர கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்குது. ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி, அதாவது 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு கேண்டில் ஹையை பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜிங்கிறபடி நிறைய பேர் போயிருப்பாங்க. ஸோ அவங்கள இன்றைக்கி ட்ராப் பண்ணிடுச்சு மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ் ஓப்பன் பண்ணி அதோட ஹையை நம்ம நோட் பண்ணோம்னா அதை பிரேக் அவுட் கொடுத்து செகண்ட் கேண்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் அபோவ்க்கு மேலே தான், ஹைக்கு அபோவ்க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிட்டாங்க அவங்கள. இதுதான் என்னுடைய மார்னிங் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி ட்ராப். அடுத்து நம்ம டேட்டாங்கிறது பார்த்தோம்னா ஃபியூச்சர்ஸ் லாங் பில்ட் ஆகிட்டுருக்கு, ஷார்ட்டு கவர் ஆகிட்டுருக்கு. அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா 9:27 9:30 அந்த டைம் பீரியட், அங்கே தான் வந்து லாங்கு பில்ட் ஆகுது, ஷார்ட் கவர் ஆகுது. ஸோ 9:29 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ரீசன்ட் ஃபியூச்சர்ஸில் ஒரு லாங் பில்ட் ஆகிடும். பட் ஓவரால் ஓஇ டேட்டா அப்படிங்கிறது பார்த்தோம்னா மார்க்கெட்டு நெகட்டிவாக இருக்குது. கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, புட் ரேட்டர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ ஓஇ டேட்டாவில் நெகட்டிவ் தான் மார்க்கெட் சென்டிமெண்ட். ஆப்ஷன்ஸ் செயினில் போய் நம்ம அந்த டேட்டா கரெக்டாக ரீட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், டோட்டல் ஓஏ சேஞ்சில் கால் ரேட்டர்ஸ் அதிகமாக்குறாங்க, -1.8 லேக். ஓடிஎம்லேயும் கால் ரேட்டர்ஸ் அதிகமாக்குறாங்க. ஸோ ஓஏ வந்து நெகட்டிவாக இருக்குது. அதே மாதிரி வால்யூம் பார்த்தோம்னா வால்யூம் கொஞ்சம் ஆப்போசிட்டில் இருக்குது. கால்ஸ் 28 லேக்கில் இருக்கிறாங்க, புட்டில் 25 லேக்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஓஏ டேட்டாவில் வந்து ஓஏ நெகட்டிவாக இருக்குது, பட் வால்யூம் ஸ்லைட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மார்க்கெட் கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்றைக்கி ட்ராப் பண்ணது ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி பண்ணவங்கள ட்ராப் பண்ணிடுச்சு. ஸோ அவங்க இங்கே என்ட்ரு ஆகிருப்பாங்க, இந்த கேண்டில் எங்கேயாவது என்ட்ரு ஆயிருந்தாங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் கரெக்டாக பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்படியே லைட்டாக ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியோடைய ட்ராப் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நான் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா சக்ஸஸ் ரேஷியோ வந்து நல்லா இருந்தாலும் ட்ராப் ஈஸியாக நடக்கும். ட்ராப் நடக்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஈஸியாக ஹண்ட் ஆகும். 20 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் அது ஹண்ட் பண்ணிவிடும் மார்க்கெட். ஸோ நான் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் கேண்டில் தான் வைப்பேன் நான் எப்பவுமே. 6 மினிட்ஸ் கேண்டில் டோஜி ஃபார்ம் ஆகிடுச்சு, அதாவது எந்த டைரெக்ஷனும் இல்லை, கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நான் இக்னோர் பண்ணிவிடுவேன். செகண்ட் கேண்டிலையும் வாட்ச் பண்ணுவேன். ஸோ செகண்ட் கேண்டில் எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் புஷ் டவுன் பண்ணிடுச்சு, செல்லர்ஸ் புஷ் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்குது. நல்லா அப்பாக இருக்குது. ஸோ ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் மேபி இருக்கலாம். என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி பை அண்ட் டிப் போகலாம் அப்படிங்கிறத என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. பை அண்ட் டிப் அப்படிங்கிறது நான் இந்த ஜோனில் 25,200 to 25,250 அந்த ஜோனில் நான் வந்து எதிர்பார்க்குவேன். ஸோ இங்கே ஒரு ஃபால் வந்து அண்ட் தென் ஒரு பவுன்ஸ் பேக் 25,200 to 250 மார்க்கெட் வரும்போது ஒரு சிஇ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். கண்டிஷன் சப்ளை தான். அந்த டைமில் ஓஏ டேட்டாவும் வால்யூம் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நமக்கு ஃபேவராக இருக்கணும். பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜி போகிற மாதிரி இருந்தாலும் டேட்டா ஸ்டில் நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது. அப்படின்னா பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அகெயின் இன்றைக்கி ஹையை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்னு. தேங்க்யூ.